வாங்க பாரம்பரிய கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம எள்ளு பொடியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம எள்ளு கொஞ்சோண்டு, கருப்பு எள்ளு, வெல்லம், பனை வெல்லம் இது மட்டும்தான் தேவை. இதில் வந்து நம்ம எள்ளை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பனை வெல்லத்தை வந்து அதோடு சேர்த்து அரைக்கும் பொழுது அது வந்து பொடியாயிடும். அது வந்து நல்ல இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், கால்சியம் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து சத்து மிகுந்ததாக இருக்கும். குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம் எள்ளு வந்து எப்படி வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து அதை வந்து பொடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பனை வெல்லத்தில் வந்து நல்லா மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து கருப்பு எள்ளு வந்து அதிக இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் வாசமாக. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து வறுக்கும்போது நல்லா வாசம் கிடைக்கும். இந்த மாதிரி சத்தம் கேட்கணும், நல்லா பொரியிற சத்தம் கேட்கும்போது நம்மளுக்கு நல்லா வாசம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சத்து கூட. வாங்க நம்ம வந்து பொடி பண்ணதை வந்து பார்க்கலாம். இந்த பொடி பண்ணது வந்து நம்ம கொஞ்சமாக எள்ளு இருக்கிறதுனால கம்மியாக தான் நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன், பனை வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து பொடி பண்ணி இது வந்து நல்ல சத்தும் கூட, கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொடியை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிராமத்து சமையலில் இன்றைக்கி வந்து எள்ளு பொடியை பற்றி பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து கடலை வறுத்து அதிலிருந்து பொடி பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம்.